ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரிவன். நான் இன்றைக்கி மெட்ரோவுக்கு போயிருந்தேன். பாருங்கள், மெட்ரோவில் இந்த கிறிஸ்மஸ் டைமில் இப்படி இருக்குது கேக்ஸ் எல்லாம். இது ஹாலிடே கேக் கொண்டு போட்டிருந்தாங்க. பாருங்கள், என்னுடைய ஹாலிடே கேக் கிறிஸ்மஸ் இதெல்லாம் வச்சு சாண்டா க்ளோஸ் எல்லாம் வச்சு வடிவாக செய்திருக்கிறாங்க மக்களே. பாருங்கோ, இது $22. ஆனால் வந்து 40% ஆஃப் வந்து போட்டிருந்தாங்க. என்ன காரணத்துக்கோ தெரியாது. இந்த 5 கேக்கும் அப்படி போட்டிருந்தாங்க. மற்றது இந்தியாவில் பக்கமெல்லாம் பேஸ்ட்ரி மாதிரி தான், பேஸ்ட்ரி மாதிரி நல்ல குவாலிட்டியானது. மெட்ரோவில் கேக்ஸ் எல்லாம் வாங்கலாம். மற்ற இதுகளில் சில இடங்களில் போனால் அந்த அந்த கேக்கெல்லாம் சரியில்லை. இது நல்ல குவாலிட்டியாக இருக்குது. பாருங்கள், கேக் என்ன மாதிரியாண்டு உங்களோட பர்த்டேஸ்களுக்கு கிறிஸ்மஸுக்கு எல்லாம் போய் இதண்டு சொன்னால் என்னென்று சொன்னால் துண்டு துண்டாக விட்டுருக்குற என்ன கேக்குண்டா ஒரு ரவுண்ட் கேக்கை அரவாசாக வெட்டிட்டு சின்ன சின்ன பீஸாக அது ஈஸியாக இருக்கும். வாங்கி டேஸ்ட் பண்ணுறாங்களுக்கு அந்த டேஸ்ட்டை பார்த்துட்டு அந்த பெரிய கேக்கை வாங்கலாம். அதுக்காகத்தான் இப்படி செய்திருக்கிறாங்க. பாருங்கள், அநேகமான கேக் ஹாஃபாக கட் பண்ணியிருக்கிறாங்க. ஹாஃபாக பீஸ் ஒரு 6 பீஸ் வேறையாக செப்பரேட்டாக செய்து வச்சுருக்காங்க. ஏண்டா இது என்ன கேக்குண்டா ரெட் வயலட் கேக், வெல்வெட் கேக். அதை அப்படி செய்திருக்கிறாங்க. கூட அந்த கேக் ஆகலை எல்லோரும் விரும்பி சாப்பிட்றபடியாக அப்படி செய்திருக்கிறாங்க. நல்லா இருக்குது கேக்குகள் எல்லாம். பாருங்கள், பாதி கேக் பார்த்தீங்களா, நான் சொன்னேனே அந்த பாதி கேக் அரைவாசம் பாதி. ஆனால் நேற்று எப்படி பாதி கேக்கா யார் வாங்க போகிறான். பிறகு பார்த்தா என்னன்னு சொன்னால் ஒரு பாதியை வெட்டி சின்ன சின்ன பீஸுகளை வச்சுட்டு 6 பீஸை வச்சுட்டு அந்த பாதியை வச்சுருக்கிறாங்க. சாக்லேட் கேக், காஃபி கேக். பாருங்கள், காஃபி கேக் எல்லாம் இதெல்லாம் ஒரு கலர் சும்மா கலர் பண்ண மாதிரி இந்த இதுகளெல்லாம் ஐசிங் எல்லாம் கலர்ஃபுல்லாக செய்திருக்கிறாங்க. பாருங்கள், இதெல்லாம் ஸ்ட்ராபெரி கேக்குகள், ஆப்பிள் கேக் அண்டு வகை வகையான கேக்குகள். பாருங்கள், பம்ப்கின் கேக் இருக்குது. பாருங்கள், இந்த கேக்குகள் எல்லாம் வெனிலா கேக்குகள், கேக் பாப். அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைய விரும்பி சாப்பிடுவாங்க. கேக் பாப் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து இதுகளெல்லாம் பாருங்கோ. இது இதுகளெல்லாம் இருந்தது. அந்த ஆல்மண்ட் கேக், கேரமல் கேக், அப்படி என்று என்னென்ன வகையான மைக்ரோனும் மைக்ரோனை பார்த்திங்க ஒவ்வொரு கலர்ஃபுல்லாக இருக்குது. அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது சின்ன கேக்கில் ஸ்ட்ராபெரி வச்சுருக்குறாங்க. இது சாக்லேட் கேக்கில் சாக்லேட்டை அப்படியே குக் பண்ணிட்டு மேலே ஊற்றுவாங்க. அப்படியான கேக்